ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? 22 டிசம்பர் எப்படி இருக்கலாம்? மார்க்கெட்டோட சின்ன வியூ எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க இது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் விஷயங்களை பொறுத்தவரையும் நிறைய லர்னிங்கை மிஸ் பண்ணுறாங்க. அந்த லர்னிங்காக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். லர்னிங் பர்பஸுக்காக எடுத்துங்க. அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். டெய்லி இந்த சேனலில் அப்டேட்டிங் வந்துட்டே இருக்கும் இனிமேல். மார்க்கெட் என்ன வியூ, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள். நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால், லர்னிங் பண்ணுறவங்களா இருந்தால், ஓகே, இந்த சார்ட் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சூப்பரான ஒரு ரேலி பண்ணியிருக்கு. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கெட் ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. அகெயின் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அகெயின் மேலே போயிருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இது எனக்கு எனக்கு தெரியக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு டபுள்யூ பேட்டர்ன்ஸ். ஓகே, ரீடெஸ்ட் மார்க்கெட் கீழே விழ நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டுங்கிறது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கழுத்தில் அணியக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய மிகப்பெரிய ஆபரணங்களை பொறுத்தவரையும் விலை குறையும். இதை ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? நம்மளுடைய மார்க்கெட் வந்து மேலே போச்சு, நிஃப்டி 50 மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதனுடைய அணிகலன்களுடைய விலையாகப்பட்டது குறையும். ஓகேங்களா? ஓகே, அது அதர் கான்செப்ட். இப்போ நம்ம வந்துருவோம். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பொறுத்தவரையும் என்ன உருவாயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சின்ன ஒரு லர்னிங் கான்செப்ட். இது பேஸ் லெவலில் உங்களுக்கு மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. ரைட், ஃபர்ஸ்ட் செட் பிஹைண்ட் வந்துருச்சு. ஏன்னா கால் செட்டுக்கான வியூ வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக சப்போர்ட் லெவலில் உங்களுக்கு ஹேங்கல் ஃபிங்கும் வந்திருக்கு. புல்லிஷ் ஹேங்கல் ஃபிங் நல்லா பார்த்துக்கணும். இது ஒரு மார்னிங் ஸ்டார். இந்த 3 கேண்டலும் காம்பினேஷன் பண்ணால் மார்னிங் ஸ்டார். இது 2 கேண்டலும் நீங்கள் காம்பினேஷன் பண்ணீங்கன்னா ஹேங்கல் ஃபிங். ஹேங்கல் ஃபிங் எங்கே உருவாயிருக்குன்னா பெரிய விஷயம். இது பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ரீடெஸ்ட்ல உருவாயிருக்கு. ரீடெஸ்ட்ல ஹேங்கல் ஃபிங் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஹையை பிரேக் பண்ணிருக்கு. நான் சொன்ன லெவல் பொறுத்தவரை 25,981 லெவலில் தொடும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் 25,981 லெவலில் தொட்டிருக்கு. நீங்கள் பார்க்காதவங்க போய் லைவ் ட்ரேடிங் இருக்குது போய் பார்க்கலாம். ப்ரிடிக்ஷனும் போட்டிருக்கு, அதையும் பார்க்கலாம் நீங்களே. ஓகேங்களா? ஓகே, இப்போ மண்டேல இருந்து மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணலாம், எப்படி நம்ம அந்த விஷயத்துல நம்ம ரியாக்ட் பண்ணலாம்? என்ன பொறுத்தவரையும் மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் அப் மூமெண்டமா இருக்கணும். ஹியூஜ் கேப் அப் மூமெண்டம். ஹியூஜ் கேப் அப் மூமெண்டம்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம்? நான் பொறுத்தவரை 26,050 லெவல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். ஓகே, 26,050. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த இடத்துல மல்டிபிள் டைம் அவங்களுடைய எஸ்எல் இருக்கு. இந்த இடத்துலயும் மல்டிபிள் டைம் அவங்களுடைய எஸ்எல் இருக்கு. அப்போ மார்க்கெட் ஒரு கேப் அப் உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு எஸ்எல் கட் ஆகும். எஸ்எல் கட் ஆன உடனே மார்க்கெட் கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ற மாதிரி ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் ஹையர் ஹை மூவ்மெண்டம் ஃபார்மேஷன் பண்ணுவான். ஓகே, ட்ரெண்ட் லைன் வரையறேன். அதை நீங்க உங்க சார்ட்ல வரைஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய லர்னிங்காக உதவிப்படும். இந்த லோவர் இதிலிருந்து இந்த லைன் வரையும் நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகும். ஒரு சப்போர்ட் லைன் கிரியேட் ஆகும். அப்சைட்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஆகும். எப்படி ஃபார்மேஷன் ஆகும்னா இந்த ஹைல இருந்தும் இந்த லோ. ஓகே, இது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. மார்க்கெட் இந்த இடத்துக்கு மேல இப்ப நான் டேக் போடுறேன் பாருங்க. இந்த இடம் டார்கெட்டா இருக்கும். அப்சைட்ல 26,050 லெவல். ஓகே, லோவர் லெவல்ல பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ட்ரி லெவல் எந்த இதில் இருக்கும் போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் சென்டிமெண்டா இங்க இருந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு பேரிஷ் கேண்டல்ல கிரியேட் ஆகுதுன்னு நினைச்சுக்கங்க. ஒரு பேரிஷ் கேண்டல்ல கிரியேட் ஆகுதுன்னா கிரியேட் ஆயிட்டு சின்னதா ஒரு புல்லிஷ் கேண்டல் கிரியேட் ஆகும். சின்னதா ஒரு புல்லிஷ் கேண்டல் கிரியேட் ஆகும். அந்த புல்லிஷ் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு பேரிஷ் கேண்டல் கிரியேட் ஆகுற மாதிரி காட்டுவான். ஓகே, அது உடனே புல்லிஷா கேண்டல் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணுவான். புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் பொறுத்தவரையும் இந்த ஹையை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்போ வரையும் நீங்க உங்க லர்னிங்காக எங்க எடுத்துக்கணும்னா இந்த ரீடெஸ்ட் ஏரியா. இந்த ரீடெஸ்ட் ஏரியா இங்க கேப் அப் உருவான உடனே ஒரு மார்க்கெட்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் நடந்த உடனே மார்க்கெட் டவுன் சைடில் ப்ராஃபிட் ஆகும். சஸ்டெண்ட் ஆகும். கொஞ்ச நேரத்தில் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ஹையர் ஹை மூவ்மெண்ட் தான் பண்ணும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் பண்ணீங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க. என்னோட வியூ டவுன் சைடு கிடையாது, அப் சைடு தான். டவுன் சைடு எதுக்கு மேல போனா தான் டவுன் சைடுனா எனக்கு பொறுத்தவரையும் 25,900 கீழே உடைச்சா மட்டும்தான். 25,900 கீழே உடைச்சுன்னா இது ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட். அதுவும் இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் தான் வரும். ஷார்ட்டா தான் வரும். ரொம்ப பெரிய லாங்கா வராது. ஓகே, இந்த இடத்துல இதுக்கு கீழே ஓப்பன் ஆனா மட்டும்தான் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் ரியாக்ட் ஆகும். ஓகே, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர். இன்னும் நாள் நெருங்கி கொண்டு இருக்குது. நம்ம லைவ் செஷன் முடியக்கூடிய டைம். இன்னும் ஒரு 1 வீக் தான் நான் இருப்பேன். இந்த டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ள நான் எல்லா விஷயத்தையும் நான் க்ளோஸ் பண்ண போறேன். ஏன் அப்படி பண்ணிருக்கோம்? நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். சப்ஸ்கிரைப் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இந்த அப்டேட்டிங் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் போடுங்க. தேங்க்யூ.